ஜோஹர் மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஷரீஃபா அசீசா காலமானார். ஜோஹர் பாருவில் பொட்டலத்தில் அடைக்கப்பட்ட 2750 கிலோகிராம் சமையல் எண்ணெய் பறிமுதல். இந்தியாவின் குவாஹாத்தி மற்றும் கலிக்கட்டிலிருந்து ஏர் ஏசியாவின் 2 புதிய விமான பயண சேவை மலேசியா வரவேற்கிறது. தொல்லை கொடுத்ததோடு காயம் விளைவித்த சிங்கப்பூரின் முன்னாள் வழக்கறிஞருக்கு 14 வாரம் சிறை. காஜாங்கில் வெளிநாட்டினரை மிரட்டி பணம் பறித்த 2 போலீஸ்காரர்கள் பணி நீக்கம். ஜோஹர் மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஷரீஃபா அசீசா ஷெட்சைன் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று மதியம் 12:25 மணி அளவில் காலமானார். இந்த துயரச் செய்தியை மந்திரி பசார் டத்தோ ஒன் ஹாபிஸ் கசி தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்து உறுதிப்படுத்தினார். கலுவாங் அம்னோ மகளிர் பிரிவு தலைவியாகவும் இருந்த ஷரீஃபா 2022ஆம் ஆண்டு ஜோஹர் மாநில தேர்தலில் மக்கோத்தா மாநில தொகுதியில் வெற்றி பெற்றார். முன்னதாக 2018ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை பன்னாவார சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார். ஜோஹர் பாரு பண்டான் ஜலன் ஸ்ரீ புன்னமாவில் உள்ள ஒரு இடத்தில் சோதனை மேற்கொண்ட உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவினத்துறையின் அதிகாரிகள் பொட்டலங்களில் அடைக்கப்பட்ட 2750 கிலோகிராம் சமையல் எண்ணெயை பறிமுதல் செய்தனர். சமையல் எண்ணெய் விற்பனையில் மோசடி நடைபெறுவதாக தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து ஜோஹர் மரீன் போலீஸ் குழுவை சேர்ந்த அதிகாரிகள் இரவு 10 மணி அளவில் சோதனை நடத்தியதாக ஜோஹர் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவினத்துறையின் இயக்குநர் லிலி சசிலிண்டா பொன்னமோ தெரிவித்தார். சமையல் எண்ணெயை கொண்ட 2150 பொட்டலங்கள் வெட்டப்பட்டு அதிலிருந்து எண்ணெய் 3 டேங்குகளில் ஊற்றப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் 600 சமையல் எண்ணெய் பொட்டலங்கள் இன்னும் திறக்கப்படாத நிலையில் அதுவும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பொட்டலங்களின் மதிப்பு 21,750 ரிங்கேட் ஆகும். விசாரணைக்கு உதவும் பொருட்டு ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக லிலி சசிலிண்டா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். 1961ஆம் ஆண்டின் விநியோக கட்டுப்பாடு சட்டத்தின் கீழ் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். குவாஹாத்தி மற்றும் கலிக்கட் ஆகிய நகரங்களிலிருந்து கோலாலம்பூரை இணைக்கும் ஏர் ஏசியாவின் புதிய 2 நேரடி விமான சேவைகளை சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சு வரவேற்கிறது. இந்த விரிவாக்கம் இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான விமான இணைப்பை பலப்படுத்துவதோடு சுற்றுலா பயணிகளுக்கு அதிக வசதியை மேலும் வலுப்படுத்துகிறது. மேலும் இரு நாடுகளுக்கிடையே நெருக்கமான உறவுகளையும் வளர்க்கிறது என சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்கும் இந்த புதிய வழித்தடங்கள் வாரத்திற்கு 3 விமான சேவைகளை உள்ளடக்கியுள்ளது. வாரந்தோறும் விசா அல்லது விமான பயணங்களை பரிமாற்றமின்றி மலேசியாவுக்கு வருகை புரிந்து குவாஹாத்தி மற்றும் கலிக்கட்டைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகள் பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரங்கள் முதல் லங்காவி மற்றும் பினாங்கு ஆகிய இடங்களை சுற்றி பார்க்கும் வாய்ப்பை அனுபவிக்க முடியும். இந்த நேரடி விமானங்கள் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். இதன் வழி மலேசியாவுக்கு வரும் இந்திய சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என மலேசிய சுற்றுலாத்துறையின் தலைமை இயக்குநர் மனோகரன் பெரியசாமி நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியாவின் முக்கிய சுற்றுலா சந்தையாக இந்தியா இருப்பதோடு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை ஒப்பிடுகையில் இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் 2,95,000 இந்திய சுற்றுப்பயணிகள் மலேசியா வந்துள்ளனர். இந்த புதிய விமான சேவைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் இவ்வாண்டு இறுதிக்குள் 1 மில்லியன் இந்திய சுற்றுப்பயணிகளை வரவேற்கும் இலக்கை டத்தோ ஸ்ரீ தியோங் கிங் சிங் தலைமையிலான சுற்றுலா அமைச்சு கொண்டிருப்பதாக மனோகரன் தெரிவித்தார். காயம் விளைவித்தது, தொந்தரவு மற்றும் இடையூறு செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட சிங்கப்பூரில் மரண தண்டனைக்கு எதிராக போராடி வரும் இயக்கவாதியும் முன்னாள் வழக்கறிஞருமான எம் ரவிக்கு 14 வாரம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 55 வயதுடைய அவருக்கு 5,500 சிங்கப்பூர் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது. அதோடு அவரால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவருக்கு 30 சிங்கப்பூர் டாலர் அபராதம் வழங்கும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
கடந்த மே மாதம் வழக்கறிஞராக தொழில் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்ட மனித உரிமை வழக்கறிஞருமான ரவி கடந்த மாதம் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார். வழக்கறிஞர் நிறுவனத்தின் பயிற்சி வழக்கறிஞர்கள் இருவரை தாக்கியதோடு சைனா டவுன் புத்தக கடையில் ஆடவரை அறைந்தது, உணவக ஊழியர் மற்றும் ஆலய குருக்களை இருவேறு சந்தர்ப்பங்களில் தள்ளியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு முன் சில மலேசியர்கள் உட்பட சிங்கப்பூரில் மரண தண்டனை தொடர்பான சிலரது வழக்குகளையும் அவர் நடத்தி வந்துள்ளார். கடந்த ஆண்டு நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக ரவிக்கு 21 நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஜலான் தாமிங் சாரி காஜாங்கில் வெளிநாட்டவரை மிரட்டி பணம் கேட்டது தொடர்பான காணொளி வைரலானதை தொடர்ந்து 2 போலீஸ்காரர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டனர். அந்த 2 போலீஸ்காரர்களுக்கும் எதிராக இன்று காலை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து தொடக்க கட்டமாக அவர்கள் மீது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காஜாங் போலீஸ் தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். அவர்களுக்கு எதிரான புகார் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் விசாரணையும் தொடங்கப்பட்டது. ஒழுங்கு விசாரணைக்கு பின் முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நஸ்ரின் கூறினார். வெளிநாட்டினரை மிரட்டும் காணொளி வைரலானதை தொடர்ந்து காஜாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த 2 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டதாக இதற்கு முன் ஊடகங்களில் தகவல் வெளியாகியது. தண்டனை சட்டத்தின் 384வது விதியின் கீழ் அவர்களுக்கு எதிராக விசாரணை தொடங்கவிருப்பதாக சிலாங்கூர் போலீஸ் தலைவர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார்.